கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனை சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் அறிய வேண்டிய உண்மைகளை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நம் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மீண்டுமாய் உங்களுடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாய் எங்களிடத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆவியானுடைய வழிநடத்துதலை உணரும்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க. பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய என்னுடைய சமூகத்தில் ஜெபித்து நிற்கிறோம். எங்கள் நேச பிதாவே, உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் முழுமையாய் எங்களிடத்தில் காணப்பட்டு வேதத்தின் வார்த்தைகளை நாங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நேச பிதாவே, இந்த செய்தியை கேட்கும்படியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உம்முடைய கிருபை இருந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த மகத்துவமான உண்மைகளை அறிந்து உடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான ஆயத்தத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வகுப்புல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, வடதிசை ராஜா யார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள போகிறோம். நான் தலைப்பு வைத்திருக்கிறேன், வடதிசை ராஜா யார் என்று சொன்னால் மிருகத்தின் சொரூபம் என்று சொல். நம்ம இந்த வடதிசை ராஜாவை குறித்து, அந்த சம்பவங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியலை போட்டிருந்தோம். அந்த ராஜா யாராக இருக்கக்கூடும் என்பதை அறிவதற்காக. அதன் அடிப்படையில் அதனுடைய அந்த வெளிப்பாடுகளுக்கு முரண்பாடு இல்லாதபடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வாக்கியங்களின் அந்த சாராம்சத்தை சார்ந்து, அந்த கோர்வையை சார்ந்து வடதிசை ராஜா யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். நம்ம அறிந்திருக்கிறபடி வடதிசை ராஜா எப்போ தோன்றுகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முடிவு காலத்துக்கு அடுத்து. முடிவு காலம் என்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனங்களை விளங்கிக் கொள்கிற, சரியாக விளங்கிக் கொள்கிற ஞானம் உண்டாகிற காலம் முடிவு காலமாக இருக்கும். அப்படியானால் இந்த வடதிசை ராஜா முடிவு காலத்தில் தோன்றுகிற ராஜாவாக இருப்பதனால அந்த ராஜ்யம் தானியேல் 12ஆம் அதிகாரத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளும் போது தோன்றுகிற ஒரு ராஜ்யமாக வேண்டும். இன்னும் அந்த ராஜ்யம் எது என்பதை நாம் அறியும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்கு இடையிலே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே போராட்டம் அல்லது மோதல் அல்லது போர், யுத்தம் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். நாம் அறிகிற அந்த ராஜ்யம், வடதிசை ராஜ்யம், தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக, ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். இந்த ராஜ்யம் உலகளாவிய ஒரு ராஜ்யம். அது சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம். களிமண்ணும் இரும்பும் இணைந்து செயல்படுகிற ஒரு ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக காணப்படுகிற கடைசி ராஜ்யம் இந்த வடதிசை ராஜ்யம். இது உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்து காணப்படுகிற ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் கிருபையின் காலத்திலே தோன்றி, கிருபையின் காலம் முடிந்தவரும் தொடர்ந்து இயேசுவின் வருகை மட்டும் இருக்க போகிற ஒரு ராஜ்யம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம இந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்துவதற்கு மிக லகுவாக 3 காரியங்களை அடிப்படையாக வைத்து அந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்தலாம். இந்த ராஜ்யம் தேவனுடைய ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். இந்த ராஜ்யம் ஒரு உலகளாவிய ராஜ்யமாக சபையும் தேசமும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தி பூமியில காணப்படுகிற கடைசி ராஜ்யமாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை மையமாக வைத்து நம்ம
அவைகளை ஆராய்ந்து பார்த்து இந்த ராஜ்யத்தை கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தரிசனத்தை போய் பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரிசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசுவின் வருகையின் போது இருக்கிற ஒரு ராஜ்யம் எது என்று சொன்னால், உலகளாவிய சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் முந்தைக்கு வருகைக்கு முன்பாக காணப்பட போகிற கடைசி ராஜ்யம். அதில்தான் கல் மோதி அந்த சிலை முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உலகளாவிய அந்த ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தி இருக்க போகிற கடைசி ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய ஜனத்துக்கு இறுதியாக யுத்தம் பண்ண போகிற ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதை நம்ம சும்மா தானியேல் புத்தகத்தினுடைய அந்த 5 வசனங்களை வைத்து மாத்திரம் ஆராய்ந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த தானியேல் புத்தகம் எங்கே திறக்கப்படுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தல திறக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலில் தானியேல் புத்தகம் திறக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த பூமியின் வரலாற்றின் கடைசி காட்சிகளுக்கு நம்மை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. இங்கு தானியேல்ல காணப்பட்டிருக்கிற அந்த தரிசனம் தொடர்ந்து அங்க வெளிப்படுத்தலையும் இருக்கு. அந்த வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய அந்த ராஜ்யங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப நம்ம வெளிப்படுத்தல போய் பார்த்து, இயேசுவின் வருகையின் போது இருக்க போகிற ராஜ்யம், உலகம் முழுவதும் சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம் எது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படி படிச்சாதான் வடதிசை ராஜாவுக்கு சரியாக விளங்கிக் கொள்ளலாம். இல்ல நான் எதையாவது ரூல் வைத்துக் கொண்டு, கட்டுப்பாடு வைத்துக் கொண்டு, இப்படித்தான் படிக்க வேண்டும், அப்படித்தான் படிக்க வேண்டியது, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு படிச்சேன் அப்படின்னு சொன்னா, என் சொந்த வியாக்கியானத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு பிரயாசமாக இருக்குமே தவிர மற்றபடி உண்மை வெளிப்படாது. உண்மை வெளிப்பட வேண்டுமானால் தீர்க்கதரிசன ஆவியினுடைய ஆலோசனையின்படி தானியேல் புத்தகம் எங்கே திறக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், வெளிப்படுத்தல திறக்கப்பட்டுள்ளது. இப்ப வெளிப்படுத்தல போய் கடைசி ராஜ்யம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தை லகுவாக கண்டுபிடிக்க முடியும். வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம போகும் பொழுது, இறுதியாக இயேசுவின் வருகையின் போது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசப்படுது. அந்த ராஜ்யம் எதுன்னு படிக்க போறோம். அது எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்தது. வலுசெருப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, சாவுக்கு ஏதுவாக காயம் ஆரம் சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்து. இந்த ஒரு ராஜ்யம் இருக்கு பாருங்க, பூமி முழுசையும் தொழுகைக்குள்ள கட்டாயப்படுத்துது. முந்தின மிருகத்தை தொழுது கொள்ளும்படியாக அதை கட்டாயப்படுத்துகிறது. அப்போ இங்க ஒரு ராஜ்யம் உலகத்தை ஒன்றிணைக்கிறது. எதற்கு என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு முக்கியமான நோக்கம், உலகம் முழுவதும் தொழுகையை இதைத்தான் இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். இந்த மிருகத்தின் சாராம்சத்தை தான் தொழுக வேண்டும். இந்த மிருகத்தை தான் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ சபையினுடைய கொள்கைகள் தேசத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய அந்த தீர்மானம் கட்டாயப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம பார்க்க வேண்டிய ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதும் தேசமும் சபையும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற ராஜ்யம். சபையினுடைய கொள்கைகளை, வேதாகமத்தினுடைய கொள்கைகளை தேசம் கட்டாயப்படுத்துகிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 13 பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அந்த ராஜ்யம் எது என்பதை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புடையதாய் இருந்தது. இளமை, அப்பாவித்தனம் மற்றும் மௌனம் ஆகியவற்றை ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகள் குறிக்கின்றன. இது தீர்க்கதரிசிக்கு எழும்புவதாக வழங்கப்பட்ட போது 1798 அமெரிக்காவின் தன்மையை பொருத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. 1798 முடிவுக்கு வந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாப்பு மார்க்கம் 538 ஆண்டுல அது ஆட்சியை படித்து 1798 அது முடிவுக்கு வந்தது. அந்த நேரத்துல அடுத்த ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா, தானியேல் 13ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளுடைய ராஜ்யம் என்பது விளங்குறது. அது எது என்று சொன்னா, அமெரிக்கா தேசம். அப்ப உலகம் முழுவதும் தொழுகைக்குள் கட்டாயப்படுத்த போகிற ஒரு ராஜ்யம் எது சொன்னா, ஒரு தேசம் எது சொன்னா, அமெரிக்கா தேசம். ஒரு குறிப்பை அதற்கு இசைவாக நம்ம வாசிப்போம். முந்தைய அத்தியாயங்களில் கூறப்பட்டபடி
இந்த காலம் 1260 நாட்கள் கிபி 538 போப்பாண்டவரின் மேலாதிக்கத்துடன் தொடங்கி 1798 முடிவடைந்தது. புதிய உலகின் எந்த நாடு 1798 அதிகாரத்திற்கு உயர்ந்தது? வலிமை மற்றும் மகத்துவத்தை உறுதியளித்து உலகின் கவனத்தை ஈர்ந்தது. அடையாளத்தின் பொருத்தம் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஒரு தேசம் மற்றும் ஒரே ஒரு தேசம் இந்த தீர்க்க தரிசனத்தின் விவர குறிப்புகளை பூர்த்தி செய்கிறது. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி சுட்டி காட்டுகிறது. நம்ம தானியேலுடைய புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தை ஆராயும் போது 39வது வசனம் வரைக்கும் போப்புவினுடைய ஆதிக்கம் முடிவடைகிறது. 1798 முடிகிறது. அதை தொடர்ந்து எந்த ராஜ்யம் வருது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாங்க அமெரிக்க தேசம். நான் எதுக்கு அதை பிலாசபி தத்துவமணியோ, நான் எதுக்கு அதை துருக்கினு நான் ஏன் வியாக்கியானம் செய்ய வேண்டும்? தானியேல் புத்தகத்துல தரிசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அது ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய ராஜ்யங்களாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் 39 வசனத்தோட போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் முடிகிறது. 1798 அது முடிவுக்கு வருகிறது. அதை தொடர்ந்து எந்த ராஜ்யம் வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுகிற உண்மை என்னன்னா அமெரிக்கா தேசம். வடதிசை ராஜா எப்ப வரணும்? முடிவு காலத்தில் வர வேண்டும். முடிவு காலம் அப்படின்னு சொல்லும்போது 12ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளும் போது நம்ம எதிர்பார்க்கிற அந்த ராஜ்யம் தேசமும் சபையும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற அந்த ராஜ்யம் தானியேல் புத்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரம் விளங்கிக் கொள்ளும் போது வரும். அந்த அப்போ வரப்போகிற அந்த நிலையை வெளிப்படுத்த போகிற ராஜ்யம் எதுன்னா அமெரிக்கா தேசம். அத போப்பு மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, போப்பு மார்க்கம் முடிந்து விட்டது, அது கடந்து விட்டது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்களேன், அத 10 கொம்புகள், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்க 10 கொம்புகள், அது ஒன்று கொண்டு கலந்தாது கலக்காது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய காலம் 476 முடிச்சு. இனிமே நம்ம அதே தன்மையை பார்க்க முடியாது. அது முடிச்சிருச்சு. கலந்தாலும் பிரச்சனை இல்லை, கலக்காது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பாப்பு மார்க்கத்தினுடைய ராஜ்யம் முதலாவது ஆட்சி காலம் 1998 முடிச்சு போச்சு. அதற்கு பிறகு வருகிற ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தேசம். அது எப்போ தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வடதிசையாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானியேல் புத்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனங்களை தெளிவாய் அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு இடையில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது வேதாகமத்தில் இருக்குது. நான் குறிப்பை வாசிக்கிறேன். அடுத்த நிலைக்கு பாப்பு மார்க்கம் 1798 முடிந்த பிறகு அடுத்த நிலைக்கு வர வேண்டிய ராஜ்யம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். 2 கொம்புகளை உடைய மிருகத்திற்கு வலுசர்ப்பத்தின் வாய் இருப்பதாகவும் அதன் வல்லமை அதன் தலையில் இருப்பதையும் கட்டளை அதன் வாயிலிருந்து புறப்படும் என்பதையும் கண்டேன். பின்பு வேசித்தனங்களின் தாயை கண்டேன். பாப்பு மார்க்கம். அந்த தாயானவள் குமாரத்திகள் அல்ல, ஆனால் அவர்களில் இருந்து பிரிந்தும் தனித்தும் இருக்கிறார். அவரது நாள் முடிந்து விட்டது. பாப்பு மார்க்கத்தினுடைய நாள் முடிந்து விட்டது, அது கடந்து விட்டது. அவருடைய குமாரத்திகள் புராட்டஸ்டன்ட் பிரிவுகள் அடுத்த செயற்களத்தில் வர வேண்டும். அமெரிக்கா தேசம் இந்த போப்பு மார்க்கத்தை எதிர்ப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் அமெரிக்கா தேசம். மற்றும் பரிசுத்தவான்களை துன்புறுத்திய போது தாய் கொண்டிருந்த அதே மனதை வெளிப்படுத்த வேண்டும். அதிகாரத்தில் தாய் குறைந்து வரும் வேளையிலே குமாரத்திகள் வளர்ந்து வருவதை நான் கண்டேன். மேலும் விரைவில் அவள் தாய் வெளிப்படுத்திய சக்தியை அவள் பயன்படுத்துவார். இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு இல்லைங்களா? அமெரிக்கா பாப்பு மார்க்கத்தினுடைய முடிவு 1798 முடிஞ்சிச்சு. அது மறுபடியும் காயம் சொஸ்தமாகும். ஆனா இனி காட்சி பீடத்துக்கு வரப்போகிறவர்கள் அதை பாப்பு மார்க்கம் அந்த 1260 ஆண்டு காலத்தில் செய்த அந்த தன்மையை வெளிப்படுத்த போறது எது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தேசம். அதுதான் உலகம் முழுவதையும் ஒன்றிணைக்க போகிறது. எதை வணங்குவதற்கு அப்படின்னு சொன்னா பாப்பு மார்க்கத்தை வணங்குவதற்கு, அந்த மிருகத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அமெரிக்கா தேசத்தை குறித்து வசனம் சொல்லும்போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன்.
அது ஒரு ஆட்டுக்குட்டி கோப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்து வலு சர்ப்பத்தை போல் பேசினது. ஒண்ணு. முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடக்குது. முந்தின மிருக போப்பு மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை அது என்ன செய்கிறது சொல்லுகிறது. இதை குறித்து தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க. அது ஒரு வலு சர்ப்பத்தை போல் பேசி முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் பயன்படுத்தும் என்ற முன் அறிவிப்பு வலு சர்ப்பத்தாலும் சிறுத்தையை போன்ற மிருகத்தாலும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட தேசங்களால் வெளிப்படுத்தப்பட்ட சகிப்பின்மை மற்றும் துன்புறுத்தல் மனப்பான்மையின்மை வளர்ச்சியை தெளிவாக முன்னறிவிக்கிறது. அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு குணம், அது வலுசற்பத்தை போல பேசும், சிறுத்தையை போல செயல்படும். இப்ப வலுசற்பம் என்ன? இந்த ராஜ்யத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது வரணும், அந்த ரூபம் அதை எடுக்கணும், அதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். வலுசற்பம் என்ன, அந்த சிறுத்தை போல இருக்கிற அந்த மிருகம் என்ன அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, வலுசற்பத்தை போல் பேசினது இந்த ராஜ்யம் எது? உலகமனத்தின் தானியேல் 12ஆம் அதிகாரம். உலகமனத்தின் மோசம் வைக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பையா பெரிய வலுசற்பம் அந்த பூமியை விட தள்ளப்பட்டது. அது பூமியில விட தள்ளப்பட்டு அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த வலுசற்பத்தை பத்தி 12ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னு சொன்னா இயேசு பிறந்தோடனே அதுக்கு எதிராக நிற்க வேண்டும். அப்படி எதிராக நின்றது எது அப்படின்னு சொன்னா ரோமராஜ்யம். பிள்ளை பெற்ற உடனே அதன் வானத்தின் நட்சத்திரம் 3/4 இழுத்தது. அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ரோமராஜ்யம் முன்பாக நின்றது. அப்போ இங்க வலுசற்பத்தை போல பேசினதுன்னா அது செயல்பாடு எப்படி இருக்கும்னா ரோமராஜ்யத்தை போல இருக்கும். ரோமராஜ்யத்தை போல இருக்கும். ஏன்னா சிறுத்தையை போல அப்படின்னு சொல்லும் பொழுது அது முந்தின மிருகத்தினுடைய இது. அந்த முந்தின மிருகம் எது அப்படின்னு சொன்னா போப்பு மார்க்கம். போப்புவை போலவும் அது செயல்படும். அமெரிக்கா தேசம் ரோமினுடைய தன்மை, அதுக்கு பிறகு அந்த போப்பினுடைய தன்மை. போப்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தாலும் படிச்சீங்கன்னா ரோம் தான் அதிகாரம் கொடுத்துருக்கும். அவங்க அந்த செயின் அப்படியே வரும். அப்ப நமக்கு அமெரிக்கா தேசமும் எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு சொன்னா ரோமினுடைய தன்மையும் போப்பு மார்க்கத்தினுடைய தன்மையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது தேசத்தினுடைய அதிகாரத்தினாலே சபையினுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதாக இருக்கும். இந்த அமெரிக்கா தேசம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. காயம்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம், அதனுடைய அதே தன்மையை அப்படியே பிரதிபலிக்கும். இது எப்ப பிரதிபலிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் சரியாக விளங்கிக் கொள்ளப்படும்போது, விளக்கங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கலாம், ஆனா சரியாக விளங்கிக் கொள்ளப்படும்போது இந்த காலம் வந்திருக்கும். இந்த அமெரிக்கா தேசம் உலகத்தை, எல்லா தேசத்தையும் இந்த மிருகத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வைத்து மிருகத்திற்கு ஒரு மரியாதை செலுத்தும்படியாக அது செய்யும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. வடதேசிய ராஜ்யம் உலகம் முழுவதும், வடதேசிய ராஜ்யாவினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னா உலகளாவிய இரும்பும் களிமண்ணும் கலந்தது. தேசமும் சபையும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற ஒரு அனுபவம். தேசத்தினுடைய வல்லமையை கொண்டு சபையினுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கு, ஜனங்கள் மத்தியில் திணிப்பதற்கு, கட்டாயப்படுத்துகிறதுக்கு பிரயாசப்படுகிற ஒரு ராஜ்யம். அமெரிக்கா தேசம் உலகம் முழுவதையும் மேற்கொள்ளும். நீங்க 13ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் உட்கார்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அந்த சொரூபத்தை உண்டாக்குவதற்கு பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, அந்த சொரூபத்தை உண்டாக்குவதற்கு அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்ய சொல்லப்பட்டு, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வாங்கும் விற்கும் கூடாதபடி சட்டம் போட்டு இப்படி அது செய்கிறத பார்க்க முடியும். ஆனா உலகத்தினுடைய முழு தேசமும் இந்த திட்டத்திற்கு, மிருகத்தின் சொரூபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, மிருகத்தின் முத்திரையை வலியுறுத்துவதற்கு ஒன்றி இணைஞ்சதா, அமெரிக்காவில் அதை செஞ்சு முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு வரும். அங்க பிரயாசத்தை பார்ப்பீங்க. வெற்றி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தானியேலுடைய 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல இருக்கு. அமெரிக்காவுக்கு வெற்றி உலகம் முழுசையும்
மிருகத்திற்கு மிருகத்தின் சொரூபத்தை வணங்கும்படியாக செய்யும். மிருகத்தின் முத்திரையை வலியுறுத்தும். சொல்லுவாங்க, முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா மிருகத்தின் சொரூபத்தை உண்டாக்காத உலக ராஜ்யங்கள் அவனோடு முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் உலகத்தை மிருகத்தின் சொரூபத்தை உண்டாக்க வலியுறுத்தும் அமெரிக்கா ராஜ்யம் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறைக்காட்டு போல அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் வடதிசை ராஜா அமெரிக்கா தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவார். நிச்சயமான வெற்றி அமெரிக்காவுக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், இந்த யுத்தம் இப்ப உங்க கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்குது. என்ன விளங்குது? நம்ம ஒரு ராஜ்யத்தை பார்க்கிறோம், அது முடிவில் இருக்கக்கூடிய உலக ராஜ்யம், உலகம் முழுவதும் இணைந்த ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள மோதல் காணப்படணும். அதுல வடதிசை ராஜா எது அப்படின்னு சொன்னா அமெரிக்க தேசம், அப்ப தென் திசை ராஜா மற்ற உலகங்கள். இந்த மோதல் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா உண்டாயிற்று, மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வெற்றி கடைசியில அமெரிக்காவுக்கு வந்து சேரும். அமெரிக்கா எப்படி அந்த வெற்றியை பெறப்போகிறது அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுமையின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக காயப்பட்டு சொஸ்தமான மிருகத்திற்கு தொழுகையை கொடுக்கும்படியாய், வணக்கத்தை கொடுக்கும்படியாய் வலியுறுத்தும். அது வெற்றி பெறும். இவங்க மோதுவாங்க, வடதிசையும் தென் திசை ராஜ்யம் மோதுவாங்க, மோடி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்க தேசமும் உலகமும் மோதி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அமெரிக்கா கீழே வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னா மிருகத்தினுடைய சொரூபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருவார். சரின்னு ஒரு விளக்கம் கொடுக்க போறேன், எடுக்க போகிறேன், ஒரு விளக்கத்தை எடுக்க போகிறேன். எனக்கு என்ன விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த வடதேச ராஜா அமெரிக்க தேசம் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த அமெரிக்கா தேசம் உலகத்தை எல்லாத்தையும் தன் கீழே கொண்டு வரும் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அது வெற்றி பெறும் என்பதை எனக்கு விளங்கிக் கொள்ளுகிறது. எதன் அடிப்படையில் சொன்னால் மிருகத்தினுடைய சொரூபம், சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்ய வேண்டும். தேசத்தினுடைய அதிகாரத்தை கொண்டு சபையினுடைய கொள்கைகள் தனிமை மீது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில உலகம் முழுவதும் அது கொண்டு வரும். அப்படி கொண்டு வருவதில் வெற்றி பெறும் என்பதும் என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் எப்படி கொண்டு வரப்போகிறது? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எந்த நிலையிலையும் அமெரிக்கா தேசம் வந்து உலகத்தை கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு தோணவே இல்லை. மோதிக்கிட்டு கிடக்குறாங்க. அமெரிக்கா பெரிய மோதலை செய்து கொண்டு இருக்கிறது. டாரிஃப் வார்னு சொல்லலாம். அதை கொண்டு உலகத்தை தன் கைக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு பிரயாசப்படுகிறது. ஆனா அப்படி அதால கொண்டு வர முடியாது. உலகத்தை தன் கைக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதற்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அது எப்படி செய்ய முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது, தீர்க்கதரிசனத்தின் எழுத்துக்கள் இருக்கிறது. படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல, இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விளக்கம் எடுக்க போறேன். எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் எடுக்க போகிறேன். தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை படித்ததுனால அந்த நிலைப்பாடு இந்த வசனங்களில் இருக்கிறது என்று நான் நம்புகிறதுனால ஒரு விளக்கம் எடுக்க போகிறேன். அந்த விளக்கத்துக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் சொல்ல போகிறேன். நம்முடைய அறிவு குறை உள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறை உள்ளது. நம்ம இப்ப விளக்கம் கொடுக்கிறோம்ல, அதுல குறைவு இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு வார்த்தை பேசிட்டேன்னு சொன்னா, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் அப்படி 100% கரெக்டா இருக்கணும், எந்த குறைபாடு இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சரித்திர காலத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்ன எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, யுகங்கள் நெடிலும் தீர்க்க தரிசன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. அன்னைக்கு அவங்களுக்கு அது சரியா தெரிஞ்சு தங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திச்சு ஓடுனாங்க. பிற்காலங்கள் அதை பார்க்கும்போது குறைபாடு இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைவானதுக்கு வந்தாங்க. நீங்க 1944 போங்க, 1943 இயேசு வருவார் என்று பிரசங்கித்தார்கள். குறைபாடு இருந்தது, ஒரு வருஷம் தள்ளி போட்டாங்க. 1944 பிரசங்கித்தார்கள். குறைபாடு இருந்தது, 7ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி போட்டாங்க. இயேசு வரல, குறைபாடு இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தார்கள், நிறைவானதை கண்டு கொண்டார்கள். இந்த தீர்க்க தரிசன விளக்கங்களை நம்ம கொடுக்கும் பொழுது இன்னைக்கு இந்த வெளிச்சம் சரியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்று நம்பி ஓடுவோம். அது குறைவானது இருக்குமானால் நிறைவானது வரும்போது ஏற்றுக்கொள்கிற மனது இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அடுத்த சில வசனங்களுக்கு எடுக்க போகிற வியாக்கியானம் தீர்க்க தரிசன ஆவியின் எழுத்துகளிலே அமெரிக்கா எப்படி உலகத்தை ஒன்று இணைக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை வேதாகமத்தில் பார்க்க பிரயாசப்படுகிறேன். அது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறதுனால போதிக்கிறேன்.
அதுல குறைபாடு இருக்குமானால் நிறைவானது வரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் குறைபாடு எனக்கு வெளிப்பட்டு நிறைவானது காணப்படுமானால் நானே அதை போதிப்பேன். ஏன்னா தேவன் வேதாகமத்தினுடைய மகத்துவங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 42, 43 வாசிங்க சொன்னா, அவன் வடதேச ராஜா சிங்காரமான தேசத்திலும் வருவார். அப்பொழுது அநேகம் தேசங்கள் பாத்தீங்களா, அந்த சேர்க்கப்பட்ட வார்த்தை, சிங்கார தேசத்திலும் வருவார். அப்பொழுது அநேகம் கவிழ்க்கப்படும். சிங்காரமான தேசத்துக்கு வருவான், எல்லாரும் அல்ல, அநேகம், பெரும்பாலும் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவனுக்கு தப்பி போவார்கள். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறாங்க. அவன் தேசங்கள் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசமும் தப்புவது இல்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இங்க நிறைய காரியங்கள். அவன் அமெரிக்கா தேசம், சிங்கார தேசம், அது என்ன நம்ம படிக்கணும். இந்த யோதோமு மோவாபு அம்மோன் புத்திரல் எகிப்து லீபியரும் எகிப்தியர்களும் இதெல்லாம் அவங்க கைக்குள்ள வருது. 4 காரியங்களுக்கு: அமெரிக்கா, சிங்காரமான தேசம், ஏதோ மோவாம் அம்மோன் புத்திரர்கள், எகிப்து லீபியர் எத்தோப்பியர். நீங்க வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, நாங்க எகிப்தை போலவும் சோதோமை போலும் சொல்ல ஞான அர்த்தத்தை எடுப்போம். அப்படி ஒரு ஞான அர்த்தத்தை பார்ப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். அந்த ஞான அர்த்தத்தை அடிப்படையில் பார்க்கணும்னா, அவன் என்பது அமெரிக்கா தேசம், அது பாபிலோனிய குமாரத்திகள், புராட்டஸ்டன்ட் மார்க். சிங்கார தேசம் தானியேல் 8க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதை எருசலேம் என்று புரிந்து கொள்ளலாம். எருசலேம் என்னன்னு பார்க்கணும். யோதாமு யார் அப்படின்னு சொன்னா, ஏசாவின் குமாரர்கள். அவன் தேவனுடைய சுதந்திரத்தை விட்டு விக்கிரகத்தை பின்பற்றியவர்கள். மோவாபு மற்றும் அம்மோன் யாருன்னு கேட்டா, லோத்தினுடைய புத்திரர்கள். அவங்க தேவனுடைய சுதந்திரத்தை விட்டு விக்கிரகத்தை பின்பற்றியவர்கள். எகிப்தில் லீபியர்கள் எத்தோப்பியர்கள் யாருன்னு கேட்டா, இஸ்ரவேலுக்கு எதிராக போரிட்ட விக்கிரக ஆராதனைக்காரர். சரி, என்ன ஞான அர்த்தம்? இப்ப நின்றுட்டு அமெரிக்கா தேசம் லிட்டரல் எடுத்து படிக்க முடியாது. இதுக்கு ஞான அர்த்தம் தான், லிட்டரல் யுத்தம் கிடையாது. ஞான அர்த்தத்தை தான் பார்க்க வேண்டும். என்னது அந்த ஞான அர்த்தம்? சரி, அமெரிக்கா புராட்டஸ்டன்ட், அவன் அமெரிக்கா புராட்டஸ்டன்ட் தேசம், பாபிலோனிய குமாரத்தி. இதுதான் எல்லாரையும் ஒன்றிணைக்க போகிறது. இந்த சுதந்திரமான வாழ்க்கையை கட்டுப்படுத்தும்படியாக தொழுகையை மனிதன் மீது திணிக்க போகிற ஒரு தேசம். இது என்ன செய்யணும்? சிங்காரமான தேசத்துக்கு வரும். சிங்காரமான தேசம் எருசலேம். அப்ப அந்த எருசலேம் என்பது அப்படியே அந்த அங்கே எருசலேமை பார்த்துறாதீங்க. எருசலேம் நோ மோர். எக்ஸ்கியூஸ் மீ, எருசலேம் கிடையாது. அது தேவனுடைய நகரம் அல்ல. இனி தேவனுடைய நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சபை. இன்னைக்கு தேவனுடைய சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. சிங்காரமான தேசத்துக்கும் வருவான், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்குள்ளேயும் வருவான். மறுபடியும் அங்க கிறிஸ்துவத்தை விட்டு கிறிஸ்துவ சுதந்திரத்தை விட்டுட்டு போய் விக்கிரகத்துக்கு போனது, 5ஆம் மார்க்கத்துக்கு போனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பு மார்க்கம். இங்க யோதமும் சரி, ஏசாவினுடைய குமாரர்கள், லோத்தினுடைய பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரத்தை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு போனாங்க, அஞ்ஞானத்துக்கு போனாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா, போப்பினுடைய சரித்திரத்தில் அவங்க தேவன் கொடுத்த சுதந்திரத்தை விட்டு அஞ்ஞானத்தின் கொள்கைகளை பெற்றுக் கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பாப்பு மார்க்கம் அங்க அடையாளப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த எத்தோப்பியர், எகிப்தியர், லீபியர் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்காரன். ஆவி மார்க்கம் அவங்களுடைய ஹைலைட் அதான், மரித்தோரோடு பேசுகிற ஒரு அனுபவம். இங்க ஒரு 4 அம்சம் தெளிவாக இருக்கிறது. புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா தேசம், சிங்காரமான தேசம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. மறுபடியும் நம்ம என்ன பார்க்கிறோம்? பாப்பு மார்க்கத்தையும் பார்க்கிறோம், ஆவி மார்க்கத்தையும் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் அவன் கடந்து போகிறான், அவர்கள் கைக்குள் எடுத்துக் கொள்கிறான். அப்படின்னா அமெரிக்கா தேசம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பாப்பு மார்க்கத்தையும் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு, அஞ்ஞான மார்க்கத்தையும் தன் கரத்தை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய சபையின் மீதும் பிரவேசித்த அநேகரை கவிழ்த்து போட்டு அவன் என்ன செய்யறான்? உலகத்தை ஆளுகிறதுக்கு வருகிறான். அப்ப நீங்க அந்த கருத்தை அப்படி மனசுல வச்சுட்டு 42, 43 நீங்க வாசிக்கும் பொழுது, அவன் புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா சிங்கமாரமான தேசத்திலும் எஸ்டிஎஸ் சபையிலும் வருவான்.
அப்பொழுது அநேகம் கவிழ்க்கப்படும். செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் அநேகர் விழுந்து போவார்கள். ஆனாலும் யோதாமும் மோவாபும் அம்மன் புத்திரில் போப்பு ரோம் பிரதானமானவர்கள் அவன் கைக்கு தப்புவதில்லை, அவர்களையும் அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். அவன் தேசங்களுமே தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசமும் தப்புவதில்லை. அஞ்ஞான மார்க்கம் ஆவி மார்க்கமும் தப்பு இல்லை. 3 காரியம் தன் கையில் எடுக்கிறான். ப்ராட்டஸ்டன்ட் அது அமெரிக்கா போப்பு மார்க்கத்தை கையில் எடுக்கிறது. அஞ்ஞான மார்க்கமான ஆவி மார்க்கத்தை கையில் எடுக்கிறது, இணைத்துக் கொள்ளுகிறது. அதோடு கூட தேவனுடைய சபையிலையும் அவன் கடந்து வருகிறான். தேவனுடைய சபையிலையும் கடந்து வருகிறான். எல்லாரையும் அவன் கொண்டு போக முடியல. சபையில அநேகரை கொண்டு போகிறான். அப்ப எப்படி உலகத்தை இணைக்க போகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேலுடைய 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் போப்பினுடைய கரத்தையும் பற்றி கொண்டு ஆவி மார்க்கத்தின் கரத்தையும் பற்றி கொண்டு தேவனுடைய சபையிலையும் அநேகரை கவிழ்த்து போட்டு அவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா, உலகத்தை என்ன செய்யறான், ஆளுமைக்குள்ள கொண்டு வர போகிறான். தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இதை பார்க்கலாம். ஆத்துமாவின் அழியாமை மற்றும் ஞாயிறு பரிசுத்தம் ஆகிய 2 பெரிய தவறுகளின் மூலம் சாத்தான் ஜனங்களை தனது வஞ்சியின் கீழ் கொண்டு வருவார். முந்தையது ஆவி மார்க்க அடிப்படையை ஏற்படுத்தும் போது, பிந்தையது ரோம அனுபவத்தின் பிணைப்பை உருவாக்குகிறது. ஆயினும் மிக கருத்து வேற்றுமைகளை கடந்து புராட்டஸ்டன்ட் மதம் ஆவி மார்க்கத்தின் கரத்தை பிடித்து தனது கையை நீட்டும். அவள் இடைவெளிக்கு மேலாக ரோமானிய சக்தியுடன் கைகளை பிடித்து வந்து சேருவார். இந்த மும்முனை ஒன்றியத்தின் செயலின் கீழ் மனசாட்சியின் உரிமைகள் நசுக்குவதில் நமது நாடு அமெரிக்கா ரோமின் வழிகளை பின்பற்றும். தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த கருத்து அப்படியே அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கதான் செய்யணும். அப்போ இந்த அமெரிக்கா தேசம் உலகம் முழுவதும் தன் கீழே கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொன்ன சும்மா இல்ல. அது போப்பினுடைய கரத்தை பற்றிக்கொள்ளும், அது அஞ்ஞான மார்க்கத்தினுடைய ஆவி மார்க்கத்தை பற்றிக்கொள்ளும். பற்றி கொண்டுட்டு தேவனுடைய சபைக்குள்ள வரும். தேவனுடைய சபையை குறித்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சபை இந்த நேரம் உண்டாகும் பொழுது அமெரிக்கா தேசம் உலகத்தினுடைய எல்லா தேசங்களையும் தேசத்தினுடைய அதிகாரத்தின் கொண்டு சபையினுடைய கொள்கைகளை கட்டுப்படுத்தும் பொழுது தேவனுடைய சபை பாபிலோனாக, தேவனுடைய சபை கத்தோலிக்க சபையாக மாறிவிடும். இன்னொரு தீர்க்க தரிசனம் பார்த்துப்பாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை உங்களோட கூட நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சபையை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அன்று இரவு நாம் பேச்சல் கிரீக்கில் இருப்பதாக கனவு கண்டேன். கதவு அருகே இருந்து பக்கவாட்டு கண்ணாடி வழியே வெளியே பார்த்தேன். 2 மற்றும் 2 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வீட்டை நோக்கி அணிவகுத்து வருவதை கண்டேன். அவர்கள் கண்டிப்புடனும் உறுதியுடனும் காணப்பட்டனர். நான் அவர்களை நன்றாக அறிந்து இருந்தேன். தேவனுடைய சபை கண்டிப்புடன் உறுதியுடன் இருக்கிறதா தேவனுடைய சபை. அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், நன்றாக அறிந்தவர்கள், தெரிந்தவங்க, பழக்கமானவங்க. செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் அவர்களை வரவேற்பு அறையின் கதவை திறக்க திரும்பினேன். ரெடி டு வெல்கம் them. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை பார்க்கிறாங்க. ஆனால் நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். காட்சி மாறியது. கூட்டம் இப்போது ஒரு கத்தோலிக்க ஊர்வலத்தின் தோற்றத்தை அளித்தது. அவங்களுக்கு விருப்பமான சபை செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை. அப்படி திரும்பி பார்த்தா அது ஏதாவது மாறி எனக்கு நான் கத்தோலிக்கமா மாறி. அதான் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது சிங்காரமான தேசத்திலும் வருவான். இந்த கொள்கையின் மூலமாக தேசத்தை கட்டாயப்படுத்துகிற அந்த அனுபவத்தின் மூலமாக, மிருகத்தினுடைய சொரூபத்தை கட்டாயப்படுத்துகிற அனுபவத்தின் மூலமாக, மிருகத்தின் முத்திரை திணிக்கிறதின் மூலமாக இந்த சபையில அநேகரை அமெரிக்கா தேசம் அந்த கொள்கை கவிழ்த்து போடும். இறுதியில் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற செவன்த் அட்வென்டிஸ்ட் கத்தோலிக்க சபையாக காணப்படும். ஒருவன் கையில் சிலுவை, இன்னொருவன் கையில் நாணல். அவர்கள் நெருங்கிய போது நாணலை சுமந்தவர்கள் வீட்டை சுற்றி ஒரு வட்டம் செய்து 3 முறை கூறினர், இந்த வீடு தடை செய்யப்பட்டுள்ளது, பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அவர்கள் நம்முடைய புனிதமான கட்டளைக்கு எதிராக பேசினர். ஞாயிறு ஓய்வு சட்டத்துக்கு எதிராக பேசுகிற அனுபவம். பயம் என்னை பற்றி கொண்டது. நான் வீட்டின் வழியாக வடக்கு வாசலுக்கு வெளியே ஓடினேன். இந்த வடக்கு வாசல போய் நீங்க எங்க பாருங்க, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சபை சுத்திகரிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜனம் முத்திரிடப்பட்டு துன்மார்க்கம் நீக்கப்படுகிற ஒரு அனுபவம். அங்க போறேன், சபை சுத்திகரிக்கப்படுகிறது. அங்கே ஒரு கூட்டத்தின் நடுவே நான் இருப்பதை கண்டேன். அவர்களில் சிலரை எனக்கு தெரியும். ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு துணியவில்லை. ஏனென்றால் நான் காட்டி கொடுக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயத்தில் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச துணியவில்லை. எனக்கு எங்கு திரும்பினாலும் ஆவலும் ஆர்வமும் கொண்ட கண்களை சந்திக்காமல் அழுது பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஓய்வு இடத்தை தேட முயன்றேன். ஒரு இது இல்லை, அந்த நேரம் வரத்தான் போறது, இந்த சபை சந்திக்க தான் போகிறது.
நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்னேன். இதை மட்டும் எனக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் நான் என்ன சொன்னேன், நான் என்ன செய்தேன் என்று அவர்கள் சொன்னால், நம்முடைய பொருட்கள் பறிப்புதல் செய்யப்பட்டதை கண்டு நான் மிகவும் அழுந்து பிரார்த்தனை செய்தேன். திஸ் சர்ச் அமெரிக்கா தானியேல் 12ஆம் அதிகாரம் விளங்கிக் கொள்ளப்படும் பொழுது ஒரு சாயலை காட்டும் பாத்தீங்களா, ஒரு சாயலை காட்டும் பாத்தீங்களா, அந்த வலுசெருப்பத்தினுடைய சாயலையும் பாப்பு மார்க்கத்தினுடைய சாயலும் அது காட்டி உலகம் முழுவதையும் மோசம் போக்கி தேசமும் சபையும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற அந்த நிலைக்கு வந்து உலகத்தை வஞ்சிக்கும்படியாக, பாப்பு மார்க்கத்துக்கு மரியாதை கொடுக்கும்படியாக, ஞாயிறு சட்டத்தை கட்டாயப்படுத்தி அதை தொழுது கொள்ளும்படியாக செய்கிற அந்த அனுபவம் வரும் பாருங்க. அப்போ இந்த சபை என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அது வரும். அது கத்தோலிக்கமாக மாறி நிற்கிறதை நம்ம பார்க்க முடியாது. அதற்கான அந்த சமிஞ்செல்லாம் இப்போ சபையில காணப்படுது. அந்த சமிஞ்செல்லாம் காணப்படுது. நம்முடைய கொள்கைகள்லாம் பறிமுதல் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, பாப்பு மார்க்கம் மாறிட்டு அவங்களெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பேச்சு இன்னைக்கு சபையினுடைய பீடத்திலிருந்து வந்தது. அவங்க ஓரளவுக்கு அதனால தூக்கி போட்டுட்டான்னு சொன்னால் மறுபடியும் அதுதான் நடக்கும். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறும். என்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வையில் என் மீது அனுதாபம் அல்லது பரிதாபத்தை பார்க்க முயற்சித்தேன். மற்றவர்கள் என்னை கவனிக்கிறார்கள் என்று பயப்படாவிட்டால் என்னுடன் பேசி ஆறுதல் படுத்துவார்கள் என்று நான் நினைத்து பலரின் முகங்களை குறித்தேன். நான் கூட்டத்தில் இருந்து தப்பிக்க ஒரு முயற்சி செய்தேன். ஆனால் நான் கவனிக்கப்பட்டதை பார்த்து நான் என் நோக்கத்தை மறந்துவிட்டேன். நான் சத்தமாக அழ ஆரம்பித்தேன். நான் என்ன செய்தேன் அல்லது நான் என்ன சொன்னேன் என்று அவர்கள் என்னிடம் சொன்னால் மட்டுமே. அதே அறையில் கட்டில் தூங்கிக் கொண்டிருந்த என் கணவர் நான் சத்தமாக அழுவதை கேட்டு என்னை எழுப்பினார். என் தலையணை கண்ணீரால் ஈரமாயிருந்தது மற்றும் ஆவிகளின் சோகமான மனச்சோர்வு என் மீது இருந்தது. 40ஆம் அதிகாரம் 40வது வசனம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனம் மிக நேர்த்தியாக நிறைவேறப் போகிறது. சிங்காரமான தேசத்துக்கு வரப்போகிறான். இந்த சபை கத்தோலிக்கமாய் மாறப்போகிறது. அங்கே ஒரு சிலர் தப்பிப்பார்கள். தேவனுடைய முத்திரை பெற்றவர்கள் தப்பிப்பார்கள். 1,44,000 பேர் தப்பிப்பார்கள். ஆவி மார்க்கத்தின் பற்றி கொண்டு பாப்பு மார்க்கத்தின் பற்றி கொண்டு உலகத்தை மோசம் போக்கும். அதை தப்பிக்கிற அந்த சின்ன கூட்டம் எழும்பி பிரகாசிக்க போகிறது. எப்படி ஒரு கொடையின் கீழே வரும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி ஆவியினுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான அந்த வசனம் அங்க அது அப்படி சொல்லப்படுது. வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளை கொண்ட மிருகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் வல்லமையானது பூமியின் அதன் குடிகளும் போப்பாதிக்கத்தை அங்கே சிறுத்தை போல் இருந்த மிருகத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறதை வணங்க செய்யும் என்று வெளிப்படுத்தல் 13 தீர்க்க தரிசனமானது அறிவிக்கிறது. 2 கொம்புகளை கொண்ட மிருகம் பட்டயத்தினால் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு என்றும் கூறுகிறது. மேலும் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்தர் சுயாதனார் அடிமைகள் என அனைவரும் மிருகத்தின் முத்திரையை பெறும்படி கட்டளை இடுகிறது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளை கொண்ட மிருகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் வல்லமை அமெரிக்கா என்றும் அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை அனுசரிப்பை அமல்படுத்தும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று காட்டப்பட்டுள்ளது. அப்படி அதை அமல்படுத்தும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய தெளிவான விளக்கம் நம்மிடத்துல இருக்கும். இப்ப அமெரிக்கா தேசம் தான் அடுத்தது. துருக்கி இல்ல, தத்துவம் இல்ல, அமெரிக்கா தேசம் தான். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்த்து வேற எங்கேயும் போக கூடாது. அதுதான் இந்த நிலைக்கு மாறி வரும். இதே நேரம் தனது மேலாதிக்கத்தின் சிறப்பு அங்கீகாரம் என்று கூறுகிறது. அந்த ஞாயிறு ஓய்சிப்ப அது தன்னுடைய அங்கீகாரமாக கூறுகிறதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான பிள்ளைகளை, ராஜ்யம் வெளிப்பட்டாச்சு. உலகம், அந்த உலகத்துல 2 ராஜ்யம். ஒன்னு வட திசை, அது அமெரிக்கா தேசம். மற்றது உலகம், தென் திசை. யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, போரிட்டு கொண்டிருக்க. அமெரிக்காவோட கூட இன்னைக்கு நேரடியான டாரிஃப் போர் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது அது புராட்டஸ்டன்டையும், புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா பாப்பு மார்க்கத்தையும் ஆவி மார்க்கத்தையும் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சபைக்கு எதிராக சட்டத்தை, நியாய ஓய்வு சட்டத்தை அறிவிக்கும் பொழுது சபையில் இருக்கிற அநேகர் அதுக்கு பின்பாக கத்தோலிக்கர்களாக மாறி போகும் பொழுது ஆண்டவருடைய ஊழியம் முடிய போகுது. இப்போ நமக்கு தெளிவா எந்த சந்தேகம் இன்றி வடதேசிய ராஜா அமெரிக்கா தேசம் என்பதை உறுதியாக சொல்லலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேசம் உலகம். உலகத்தில் வடதேசிய ராஜா அமெரிக்கா தேசம், மற்றது தென் தேசிய ராஜா என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். பேப்பசி, அடுத்தது பேப்பசி. நோ, பேப்பசி இல்ல. அடுத்தது அமெரிக்கா புராட்டஸ்டன்ட் தான், குமாரத்திகள் தான் அடுத்த நிலைக்கு வரப்போறாங்க, காட்சிக்கு வரப்போகிறாங்க.
வாசிக்கிறோம் பாருங்க. அவங்க போப்புக்கு மரியாதை தான். சிலர் நினைக்கிறாங்க போப்பை கூட்டி கொண்டு அமெரிக்கா தேசத்துல அந்த அதிபர் பதவியில உட்கார வச்சுருவாங்க நினைச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. போப்புக்கு அந்த மார்க்கத்திற்கு என்ன கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கப்படும். சாத்தானுக்கு ஆசை என்னன்னா ஞாயிறு ஓய்வை கொண்டு வரணும். தேவனுடைய ஓய்வு 7ஆம் நாள் ஓய்வுக்கு எதிராக ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வரணும். அவ்வளவுதான். அது அமெரிக்கா மூலம் தான் கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும்? அமெரிக்கா போப்போட கைகோர்த்து, ஆவி மார்க்கத்தோட கைகோர்த்து, தேவனுடைய சதத்துக்கு எதிராக போய் அங்கே நிறைய தன் பக்கம் இழுத்துக்கொண்டு உலகத்தை அது மோசம் போக்கும் என்று நம்ம அறிகிறோம். பாப்பு மார்க்கத்துக்கு மரியாதை தான். அமெரிக்கா மூலம்தான் அது அதிகாரம் செலுத்தும். அமெரிக்கா தான் போக்கஸ்ட். நம்ம பார்வை அமெரிக்காவில் தான் இருக்கணும். ஆனால் போப்பு ஆதிக்கத்துக்கு மரியாதை செலுத்தும் இந்த விஷயத்தில் அமெரிக்கா தனியா இருக்காது. ஒரு காலத்தில் ரோமின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொண்ட நாடுகள் அதன் செல்வாக்கு இன்னும் அளிக்கப்படுவதில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. மேலும் தீர்க்க தரிசனம் அவருடைய அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதை முன்னறிவிக்கிறது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயப்பட்டதை கண்டே, ஆனால் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியின் யாவரும் அதை ஆச்சரியத்தோடு பின்பற்றினார்கள். அமெரிக்கா தேசம் தனிச்சு இல்ல, அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த போப்பினுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையிலும் அது சார்ந்து செய்ய போகிறது. அது சும்மா மரியாதை கொடுக்க போறதுல, ஆண்டவர் அந்த காயம் சொஸ்தமாக்கி வச்சிருக்கிறார். பாப்பமா இருக்க மாத்திக்க நேரத்தில் 1929 காயம் சொஸ்தமாகி உட்கார்ந்துக்குது. இது என்ன செய்து எல்லாரையும் தன் கைக்குள்ள கொண்டு வருவதற்கு பார்க்கும். செயல்பட போறது யாருன்னா அமெரிக்கா தான். பாப்பா போப்பா அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்துட கூடாது. அமெரிக்கா தான் செய்ய போகிறது. போப்ப செய்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு காயம் சொஸ்தமாகி வந்து உட்கார்ந்து இருக்கிறது. எல்லாரும் தன் கைக்குள்ள கொண்டு வரும். அஞ்ஞானத்தை கொண்டு வரும், முஸ்லிமை கொண்டு வரும், அது புராட்டஸ்டன்ட் மதத்தை கொண்டு வரும். எல்லாரையும் தன் பக்கம் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பிரயாசப்படும். ஆனா எல்லாரையும் ஒன்றிணைக்க போறது எதுன்னு சொன்னா அமெரிக்கா தேசம். சாவுக்கேதுவான காயம் ஏற்படுத்தப்பட்டது 1998 போப்பாண்டவர் ஆட்சி ஒழிக்கப்படுவதை குறிக்கிறது. இதற்கு பிறகு தீர்க்கதரிசி கூறுகிறார், சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றின என்று. பாவ மனுஷன் 2ஆம் வருகை வரை தொடர்வான் என்று பவுல் தெளிவாக கூறுகிறான். கடைசி காலம் வரை அவன் தன் வஞ்சக வேலையை முன்னெடுத்து செல்வான். மேலும் வெளிப்படுத்துபவர் போப்பு ஆண்டவர் அதிகாரத்தை குறிப்பிட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று அறிவித்தார். பழைய மற்றும் புதிய உலகங்கள் இரண்டிலும் ஞாயிற்றுக்கிழமை சட்டத்திற்கு, அதாவது ரோம சபையின் தனித்துவ அதிகாரத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டுள்ளதற்கு சிறப்பு அளிப்பதில் போப்பாதிக்கம் மரியாதையை பெறும். 40ஆம் வசனம் தானியேல் 11:40 போப்பேசி இல்ல. அது அமெரிக்கா தேசம். அமெரிக்கா தேசத்தினுடைய செயல்பாடின் மூலமாக பாப்பு மார்க்கத்தினுடைய மரியாதையை பெறும். ஞாயிறு ஓய்வை கட்டாயப்படுத்தும் தன்னுடைய மரியாதையை பெறும். ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். பின்பு கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட்களை முன்னோக்கி செல்லவும் 7ஆம் நாளுக்கு பதிலாக வாரத்தின் முதல் நாளை கடைபிடிக்காதவர்களை கொல்லப்படலாம் என்றும் ஒரு ஆணையை பிறப்பிக்கும். மற்றும் கத்தோலிக்கர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள் புராட்டஸ்டன்ட்களுக்கு ஆதரவாக நிற்கவும் கட்டளையிட்டனர். முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்க போறதுன்னா புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா, பின்னாடி இருந்து ஏக்குவாங்க, கை கோர்க்கிறாங்க. புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா வந்து போப்பை கை கோர்த்து, அஞ்ஞானத்தை கை கோர்த்து அவர்கள் செயல்படுவார்கள். கத்தோலிக்கர்கள் மிருகத்தின் சொர்பத்தை தங்கள் சக்தியை கொடுப்பார்கள் என்றும் கத்தோலிக்கர்கள் மிருகத்தின் சொர்பம்னா அமெரிக்கா தேசம் தங்கள் சக்தியை கொடுப்பார்கள். they give the power to it. செயல்பட போறது யாருன்னா அமெரிக்கா தான். மற்றும் பின்னர் புராட்டஸ்டன்ட்கள் பரிசுத்தவான்களை அழிக்க தங்கள் தாய் அவளுக்கு முன் வேலை செய்தது போல வேலை செய்வார். ஆனா அவளுடைய கட்டளைகள் செயல்படுவதற்கு அல்லது பலன் கொடுப்பதற்கு முன்பு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சத்தத்தினால விடுவிக்கப்படுவார்கள். இது இன்னும் நம்ம படிக்கும்போது இன்னும் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப அமெரிக்கா தேசம் வடதிசை ராஜா, உலகம் அங்க தானியேல் 11ஆம் அதிகாரம் 40 45 வசனத்து வரைக்கும் சொன்னது உலகம். அந்த உலகத்துல வடதிசை ராஜா அமெரிக்கா தேசம், தென் திசை ராஜா மற்ற உலகங்கள். இவங்களுக்கு ரெண்டுல யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுல உள்ள எல்லாம் அந்த நேரம் வரும்போது அதுல நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அமெரிக்க தேசம் தான் உலகத்தை என்ன செய்வதுன்னா ஆளுமைக்குள்ள கொண்டு வரப்போகுது.
மிருகத்தின் சொரூபத்தின் மூலமாக, ஞாயிறு ஓய்வின் சட்டத்தின் மூலமாக உலகத்தை ஒன்றிணைக்கும் வெற்றி பெறும் என்பதை தானியேல் புஸ்தகம் சொல்லுகிறது. உலகமெல்லாம் அது கீழே வரும் என்பதை தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது. எப்படி செய்யும் என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. புராட்டஸ்டன்ட் அந்த அமெரிக்கா போப்பனுடைய கையை கோர்த்து கொண்டு, அஞ்ஞான மார்க்கமான ஆவி மார்க்கத்தினுடைய கையை கோர்த்து கொண்டு, இன்னும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த சூழ்நிலையால் சட்டம் ஏற்றி தேவனுடைய சபையையும் தன் பக்கம் கொண்டு வரும்போது கொஞ்சம் பேர் மாத்திரம் இருந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போறாங்க. இந்த அற்புதமான சத்தியத்தை விலகிக் கொள்வதற்கு பெரிய பாடலாம் பெரிய ஒரு பெரிய தியாலஜி எல்லாம் படித்தவர்களாக இருக்க வேண்டியது. வேதத்தை வாசித்து ஆண்டவரோட கூட சிந்திக்க இருந்தால் போதும். என்ன ஒரு உண்மை வெளிப்படுதுன்னா, 40வது வசனம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த ஸ்டேஜுக்கு வருகிறது. அது பிரயாசப்படுகிறது. உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறது. அது 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 பணிந்து வருகிறது. அது அது கட்டாயப்படுத்துகிறது. அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அது பயமுறுத்துகிறது. கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கண்களுக்கு முன்பாக ஞாயிறு ஓய்வு சட்டம் வரத்தான் போகிறது. என்னுடைய பிள்ளைகளை, தேசம் வெளிப்பட்டு சரியாய் புரிந்து கொள்ள முடிந்தது. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதாவது அமெரிக்கா தேசம் போப்போடு கைகோர்த்து, ஆவி மார்க்கத்தோடு கைகோர்த்து, தேவனுடைய சபையையும் அது பெரும்பகுதியை வஞ்சித்து, உலகம் முழுவதும் ஞாயிறு ஓய்வை கட்டாயப்படுத்தி ஜனங்களை ஏற்றுக்கொள்ள செய்து அது அது முடிவு காலத்துக்கு வந்துவிட்டது என்பதை சுட்டி காட்டும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது சிங்காரமான தேசத்துல வந்து பெரும்பகுதியை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, அநேகம் விழுந்துரும் பாத்தீங்களா, அது போர் கொஞ்சோண்டு மீதி இருக்க போதில்ல, அது என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா தானியேல் புஸ்தகத்துல பார்க்க முடியுது. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவைகளை அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்கார மனமும் மகா உத்திரத்தோடு புறப்பட்டு போய், அதுக்கு முந்தின வசனத்துல உலகம் முழுசும் கைக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா ஒரு செய்தி வடக்குல இருந்து வருதான், கிழக்குல இருந்து வருதான், அது அவனை கலங்க பண்ணுகிறதா, அவன் தாங்க முடியாம அவ்வளவு வரை கொள்றதுக்கு போறான். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு சித்தமானால் அந்த வடக்கிலிருந்து வரும் செய்தி என்ன, கிழக்கிலிருந்து வரும் செய்தி என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பிலே படிப்போம். இப்ப நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம முடிவு காலத்தில் இருக்கிறோம். நம்ம கண்களுக்கு முன்பாக அமெரிக்கா தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 40வது வசனத்தில் சொல்லப்பட்ட வடதிசைக்கும் தென் திசைக்கும் இடையில் நடக்கிற மோதலை கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are in the time of the end. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இதை தொடர்ந்து படிக்கும் பொழுது அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். வருகிற பாடத்தில கிழக்கில் இருந்து வருகிற செய்தி என்ன, வடக்கில் இருந்து வருகிற செய்தி எது என்ன, இந்த ஒன்றிணைந்த உலகத்திற்கு, உலகமே ஒன்றிணைத்திற்கு அதை கலக்க போகிறது யாரு என்பதெல்லாம் படிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல செய்திக்காக உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் முடிவை நெருங்கிவிட்டோம் என்பதை நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உண்மைகளை அறிந்து கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்ய பாவியாக எங்கள் மீது இரக்கமாக இருங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.